வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, காந்த தத்துவம் எனும் வாழ்க்கை தத்துவம். மீண்டும் மீண்டும் இதை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே வருகிறோம். காந்த தத்துவம்தான் வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கை என்பதே இந்த காந்த இயக்கத்தின் இயக்கத்தால் தான் நடைபெறுகிறது. அந்த வாழ்க்கையின் இயக்க நிலைகளில் முழுமையாக 100% இந்த காந்தம்தான் செயல்பாடாக இருக்கிறது. இந்த காந்தம் என்பது அதே இறைநிலை சுழலலையாக விரிவலையாக வந்து அந்த விரிவலை அந்த சுத்தவெளியாகிய இறைநிலையோடு இணைந்த ஒன்றுதான் காந்தம். அப்படி பார்க்கும் பொழுது இறைநிலைதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே இறைநிலைதான் வாழ்வித்துக் கொண்டும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த ஒரு உணர்வு நிலையை உணர்வதுதான் பிரம்ம ஞானம். இதுவரை நாம் 50 பாகம் காந்த தத்துவத்தை விளங்கி இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த அளவுக்கு விளங்கிக் கொள்வதுதான் பிரம்ம ஞானம். நாமெல்லாம் பிரம்ம ஞானம் என்பதை ஒரு 2.5 நாள் பிரம்மஞான பயிற்சியில் பிரம்மஞானம் முடிந்துவிட்டது என்று சான்றிதழ் பெறுகிறோம். சான்றிதழ் பெறுவது பிரம்மஞானம் அல்ல, இதை உணர்ந்து கொள்வது பிரம்மஞானம். இப்போ அந்த வகையில நாம இப்ப எந்த இடத்தில் இருக்கிறோம்? உணர்வு, தன்னுணர்வு. தன்னுணர்வை கடந்து உடல் உணர்வு. உடல் உணர்வு என்ற இடம்தான் மனதின் முதல் படிநிலை. அந்த உடல் உணர்வை உணரும்போது உடலின் தேவை என்பது மனதின் 2வது படிநிலை. அந்த 2வது படிநிலை வரும்பொழுதுதான் அந்த தேவை என்பதனுடைய பசி உணர்வு என்ற ஒரு உணர்வு எண்ணம் என்று தோன்றுகிறது. இப்ப எண்ணம் என்பதும் ஒரு உணர்வு தானே. எண்ணம் என்று சொல்கிறோம். எது எண்ணம்? தேவையின் அடிப்படையில் பசி, தாகம். பசி என்பது ஒரு உணர்வு, தாகம் என்பது ஒரு உணர்வு, வெப்பம் என்பது ஒரு உணர்வு, குளிர் என்பது ஒரு உணர்வு, யூரின் போகணுங்கிறதும் ஒரு உணர்வு தான், யூரின் போவதும் ஒரு உணர்வு தான், கழிவு வெளியேறுவது என்பதும் உணர்வுதான். கழிவு வெளியேறும் போது அது ஒரு சுகமான உணர்வு, சுகமான உணர்வு. நீங்க பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு என்ற 2 தேவைகளும் நம்மோடு ஒரு பொருள் இணையும் போது ஏற்படக்கூடிய உணர்வு. இந்த 3வது தேவை என்று ஒன்று இருக்கிறதே, அது ரொம்ப அற்புதமானது. உடல் கழிவுகளின் உந்து வேகம். அது வெளியேறும் போது
உணர்வு, சுகமான உணர்வு. அது சுகமான உணர்வாக இருக்கணும். யூரின் போகுது அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு சுகம். வெளியேறுவது சுகம். அடைவது சுகமா, வெளியேறுவது சுகமா என்று ஒரு சிந்தனை பார்த்தா, தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறீங்க, தாகம் நீங்குகிறது, அங்கு ஒரு சுகம். அதே சமயத்துல அந்த யூரின் வெளியேறுகிறது, இது எவ்வளவு பெரிய சுகம், இது அளப்பரிய சுகம். வெளியேறுவதுதான் சுகம். வயிறு ஃபுல்லா கழிவு இருக்கு, மோசன் ஃப்ரீயா போயிருச்சு, அளப்பரிய சுகம். அதே போல விந்துநாதம் வெளியேறுவது, அது அதைவிட அளப்பரிய சுகம். ஆனால் இது முறையற்று வெளியேறும் போது அசௌகரியம் அப்படின்னு ஆயிரும். அப்ப அதுலயும் அந்த முறை தேவை என்றதன் அடிப்படையில் அப்பதான் அது சரியா இருக்கு. அப்ப இது ஒரு உணர்வு தான், உணர்வின் ஒரு நிலை. அப்ப தன்னுணர்வு என்பது உடல் உணர்வாக மாறி அது தேவை உணர்வாக வரும் பொழுது அந்த உணர்வைத்தான் எண்ணம் என்று சொல்லுகிறோம். இது வரைக்கும் நமக்கு ஒரு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த நிலை வரும்போது அந்த மனம் என்ன பண்ணுது, அந்த தேவையை நிறைவு செய்து கொள்ள முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், இது வரைக்கும் போனோம். அந்த அனுபவம் என்ற இடத்தில் தான் மாட்டிக்கொண்டோம் என்று சென்ற வாரம் பார்த்தோம். அனுபவம் என்ற இடத்தில் விலங்குகள் அனுபவத்தை அனுபவமாகவே ஏற்றுக்கொள்கிறது. நாம் அனுபவத்தில் மாயையாக அதை புரிந்து கொண்டோம், தவறாக புரிந்து கொண்டோம். தவறாக புரிந்து கொண்டு ஒரு அனுபவத்தை பதிவு செய்து விட்டோம். என்ன தவறான புரிதல்? இந்த சுகம், இன்பம் என்பது நம்முள்ளாக இயல்பாக இருக்கக்கூடியதைத்தான் நாம் உணர்கிறோம் என்பதை விட்டுவிட்டு இந்த பொருளும் இந்த உறவும் தான் நமக்கு அந்த இன்பத்தை கொடுத்தது என்று ஒரு புரிதல் இருக்கை. இது ஒண்ணுதாங்க மாயை. நிறைய இன்னைக்கு மாயை மாயை மயக்கம் மயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, மயக்க நிலை, விழிப்பு நிலை, விழிப்புணர்வு. விழிப்புணர்வு என்பதை பற்றி ஓஷோலாம் அவர் பேசினதை புக்கா எழுதியிருக்கிறாங்க. பல ஆயிரம் பக்கங்கள் இருக்கிறது. அப்ப அந்த மயக்கம்ங்கிறதுக்கும் விழிப்புணர்வுங்கிறதுக்கும் அவ்வளவு பேசக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மயக்க நிலை, மாயை என்ற நிலையிலிருந்து விழிப்பு நிலை என்ற ஒரு நிலைக்கு அர்ஜுனனை கொண்டு வருவதற்காக கிருஷ்ணன் உபதேசம் செய்தது கீதை. முழுதும் என்னங்கிறீங்க? கீதை அவர் உபதேசம் என்ன சொல்ல வர்றாரு? மாயை என்பதிலிருந்து ஒரு உண்மையான விழிப்பு நிலைக்கு கொண்டு வருவது. அதுதான் கீதை. எவ்வளவு பெரிய புத்தகம், தலகாணி மாதிரி புத்தகம் இருக்கு. இப்ப நீங்க சுருக்கமா புரிஞ்சுங்க, மாயைனா எது மாயை, எது மாயை? இந்த ஒரே ஒரு இடம்தான் மாயை என்பதனுடைய தொடக்கம், அதனுடைய முதல் ஊற்று என்பது இங்குதான் தொடங்குகிறது. நாம் தேவை நிறைவடையும் போது நாம் உணர்கின்ற உணர்வு என்பது
அந்த இன்பம் சுகம் என்ற உணர்வு, மனிதரில் மகிழ்ச்சி என்ற உணர்வு மனதின் தேவையில்லை. இந்த உணர்வுகள் எல்லாம் புறத்திலிருந்து, அந்த பொருள்களிலிருந்து நமக்கு வருவதில்லை, அந்த நபர்களிடமிருந்து வருவதில்லை. நம்முள்ளாக நிலையாக அளப்பரிய அளவில் நம்மிடமே இருக்கக்கூடிய அந்த உணர்வை நாமே உணர்வதுதான் அந்த உணர்வு என்ற ஒரு புரிதல் இல்லாமல் அந்த பொருளும் அந்த உறவும் தான் இந்த உணர்வை கொடுத்தது என்ற ஒரே ஒரு இடம்தான் மாயை. இந்த மயக்கத்தின் பரிணாம நிலைகள் இன்று எங்கேயோ சென்று விட்டது, எங்கேயோ சென்று விட்டது. 5000 கோடி 10,000 கோடி கொள்ளையடிச்சு அப்படியே அத்தனையும் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒன்று. நாமே ஆட்சியை பிடித்து விட வேண்டும், அடுத்த நாட்டை பிடித்து விட வேண்டும், எல்லாத்தையும் எனதாக்கிக் கொள்ள வேண்டும், இந்த எனது என்று ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா, அதுதான் மாயை. ஏன் இது வந்தது? ஏன் எனது என்று ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று வந்தது என்றால், இதுதான் எனக்கு இந்த இன்பத்தை கொடுத்தது, இந்த சுகத்தை கொடுத்தது என்ற ஒரு மாயையான ஒரு சின்ன புரிதல் இருக்கிறது பாருங்கள். இந்த புரிதலின் உச்சம்தான் இத்தனை பெரிய ஒரு நிலைக்கு சென்று விட்டது. அப்ப அடிப்படையாக இந்த புரிதலை புரிந்து கொண்டால் ஒரு உச்ச நிலையில் கோடி கோடியாக சேர்க்க வேண்டும் என்ற அந்த மாயை கூட விலகும். ஆனா நீங்க அங்க போய் இத்தனை 1000 கோடியை சேர்த்து வச்சு என்னையா பண்ண போற அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவார்? நான் 5000 கோடி தாங்க சேர்த்தேன், அந்த மந்திரி 10,000 கோடி சேர்த்தாரு அப்படின்னு தான் சொல்லுவார். ஐயா, அவரும் மாயையில தான் சேர்த்திருக்கிறாரு. நான் 5000 கோடி தானே சேர்த்திருக்கிறேன். அந்த மாயையில சிறிய மாயை பெரிய மாயை, சிறிய மாயை பெரிய மாயை பார்த்து அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அதனுடைய மூலம் எது? மூலம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த இடம்தான் மூலம். அப்ப வேதாத்திரிய காந்த தத்துவம் இந்த உலகில் இருக்கக்கூடிய உச்சகட்டமான மாயையில் இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு அடிப்படையான அந்த மாயை என்பதை சுலபமாக விளக்குகிறது. சரி, அப்ப இந்த இடம்தான் வேதாத்திரியத்தில் ரொம்ப 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 வித்தியாசமான இடம். அப்ப தேவைகள் 3ங்கிறது எவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுக்கிறது என்று பாருங்கள். அப்படி அந்த அனுபவம் பதியும் போது அப்ப என்ன ஆகும்? அந்த அனுபவம் இந்த அடுத்த தேவை என்ற ஒரு நிலை வரும்போது இந்த அனுபவத்தின் மூலமாக முயற்சி என்ற நிலைக்கு செல்லும். தேவை முயற்சி, முயற்சிங்கிறது 3வது படிநிலை. இந்த 3வது படிநிலை இந்த அனுபவத்தின் அடிப்படையில் அது முயற்சிக்கு செல்லும் போது அப்ப என்ன ஆகுது? இங்க இந்த அனுபவத்தில் மாயையில் பதிந்த அந்த பதிவு முயற்சியாக வருகிறது. அங்கு வரக்கூடிய எண்ணம் இருக்கிறதே, அந்த எண்ணம் தான் தேவையற்ற எண்ணம்.
கெட்ட எண்ணம் இப்படிலாம் வருது. அப்ப தன்னுணர்வு என்பதில் எண்ணம் இல்லை, உடல் உணர்வு என்பதிலும் எண்ணம் இல்லை. தேவை என்பதில் எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணம் முறையான எண்ணம். அந்த உள் உணர்விலிருந்து, இறை உணர்விலிருந்து வரக்கூடிய நல்ல எண்ணம். அந்த முயற்சி என்று வரும் இடத்தில்தான் இந்த கெட்ட எண்ணங்கள் தோன்றுகிறது. அப்ப இந்த முயற்சிங்கிற இடத்துல அனுபவம் என்ற பதிவின் அடிப்படையில் கெட்ட எண்ணம் தோன்றுகிறது. அப்ப கெட்ட எண்ணம் என்பதெல்லாம் இயற்கையிலிருந்து தோன்றுகிறதா, இயல்பாக தோன்றுகிறதா, அது செயற்கையாக மாயையின் அடிப்படையில் உருவாக்கி பதியப்பட்ட அந்த பதிவுகளின் அடிப்படையில் தோன்றுகிறதா? இந்த இடம் ரொம்ப 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 முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. இது ஏன் நம்ம இந்த இடத்தை ரொம்ப தெளிவா பார்க்கணும்னு சொன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் இந்த எண்ணம் என்ற இடத்தை ஒரு தவறாக புரிந்து கொண்டு, நமது வேதாத்திரிய அன்பர்களே இதை தவறாக புரிந்து கொண்டு அதில் போய் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆபத்தான நிலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன என்று சொன்னால், எண்ணம் என்பதை தாட் என்ற ஆங்கில வார்த்தையில் ஒரே வார்த்தையாக சொல்லிவிடுகிறார்கள். தாட் என்றால் எண்ணம் என்று சொல்லிவிடுகிறார்கள். சரி, திங்கிங் சொன்னா தாட்னா தானாக வருவது என்று சொல்லுகிறார்கள். திங்கிங்னா நாம அதை எண்ணுவது. எண்ணம் என்பது தாட், எண்ணுதல் என்பது திங்கிங். சரி, இப்போ இந்த தாட் அப்படின்னு சொல்லிட்டு, எண்ணம் என்று சொல்லிட்டு, இந்த எண்ணம் என்பது எல்லாமே தானாக வெளிப்படுவது. எண்ணம் என்பது தானாக உள்ளிருந்து வெளியே மலர்வது என்று சொல்லிவிடுகிறோம். ஆமாம், நாம சும்மா இருந்தா கூட எண்ணம் வருகிறது. நாம எதையும் எண்ணவில்லை என்று சொன்னாலும் எண்ணம் வருகிறது. ஆமாம், அதெல்லாம் சரிதான், அது உள்ள இருந்து வருகிறது. அது வருகிறது என்று சொன்ன உடனே அந்த உள்ள இருந்து வரக்கூடியது எல்லாமே இயற்கையிலிருந்து வருகிறது, அது இயல்பாக வருகிறது என்று சொல்லுகிறார்கள். இயல்பாக வருவது என்று சொன்னால் அது நம்முள்ளாக இருக்கக்கூடிய இறைவனிடமிருந்து வருகிறது என்று அர்த்தம். இறைத்தன்மையிலிருந்து வருகிறது என்று அர்த்தம். இப்ப உள்ளிருந்து வருகிறது, இயல்பாக வருவது என்று சொல்வது என்று சொன்னால், இயல்பாக அங்கு எண்ணம் என்பது இல்லை. இயல்பாக எண்ணம் என்பது இல்லை. இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சம் நின்று நிதானிச்சு புரிஞ்சுங்க. இயல்பாக எண்ணம் என்பது இல்லை. நம்ம இதுதான் திரும்ப 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 நம்ம சொல்லிட்டே இருக்கோம். எது இயல்பு? உணர்வு. உணர்வு. இப்ப நீங்க இது புரிஞ்சுக்கணும்னா, கடந்த ஒரு 4-5 வாரமா இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்குத்தான் தெளிவாக புரியும். உணர்வு, தன்னுணர்வு, அங்க எண்ணம் இல்லை இல்லையா? உடல் உணர்வு என்பதிலும் எண்ணம் இல்லை இல்லையா? எண்ணம் இல்லை இல்ல? அப்ப இயல்பாக எண்ணம் என்பது வர்றதில்லை. அப்ப அந்த 2 இடமும் இயல்பான நிலை. உணர்வு உணர்வாக இருக்கிறது, தன்னை அறிந்த நிலை. அது தனது உடலை உணர்வாய் பார்க்கிறது. அந்த இடத்திலும் எண்ணம் இல்லை. இந்த உடலினுடைய தேவைன்னு வரும்போதுதான் என்ன வருது. அப்ப அந்த தேவைக்காக வரக்கூடிய நல்ல எண்ணம் என்பதும் இயல்பாக வரக்கூடியதா, தேவையின் அடிப்படையில் வரக்கூடியதா?
தேவையின் அடிப்படையில் தான் வரக்கூடியது சார். அதுவும் இயல்பு தானே சார்? அப்படி இல்லை. பசி என்ற ஒரு நிலை வரும்போதுதான் அது எண்ணமாக வரும். அப்படி இல்லாட்டி வராது. வர்றதில்லை இல்லையா? இப்ப நமக்கெல்லாம் எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், இப்போ அந்த தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எண்ணம் மட்டும்தான் என்று சொன்னால், அந்த எண்ணம் மட்டும்தான் என்று சொன்னால், நீங்க அப்படியே அமைதியா இருக்கிறீங்கன்னா, அங்க தேவை இருந்தால்தான் எண்ணம் வரும். இல்லாட்டி அங்கும் எண்ணம் கிடையாது, எண்ணம் வராது. அதுதான் அந்த நிலை. ஆனா இப்ப நமக்கு எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னா, தேவையில்லாமலும் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்? இந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய பதிவு, அந்த பதிவுகளில் இருந்து வரக்கூடிய எண்ணம். அது தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம் இல்ல, தேவையே இல்லாமல் வரும். தேவையே இல்லாமல் வரும். தேவை இல்லாம வருமா? பசி என்ற தேவை இருந்தால் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா? ஆனா இப்ப வடக்கடையை பார்த்த உடனே சாப்பிடணும் ஒரு எண்ணம் வருது. அங்கு தேவை என்பதே இல்லையே. அப்ப ஏன் வருது? அங்கதான் மகரிஷி எவ்வளவு இதை தெளிவா பிரிச்சு போட்டிருக்காரு பாருங்க. பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு. அதான் அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய பதிவு. இந்த மூணுமே இந்த பதிவின் அடிப்படையில தான் வரும். இந்த நீங்க பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல் என்று மூன்றும் இருந்தாலும், இது கருவமைப்பில் இருந்தால்தான் அது வரும். கருவமைப்புல இல்லைன்னு வச்சுக்கங்க, அப்படி ஒரு பதிவு இல்லைன்னு வச்சுக்கங்க, அந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகாது, அந்த எண்ணம் வராது. அந்த சூழ்நிலை வடக்கடை இருக்கு, அங்க தேவை இல்லை, அப்ப வராது. ஆனால் இந்த வடைதான் எனக்கு இன்பத்தை கொடுத்தது என்று ஒரு மயக்கத்துல ஒரு பதிவை போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பதிவு இருந்தால்தான் அந்த சூழ்நிலையின் காரணமாக கூட எண்ணம் வரும். அப்ப பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல் என்பதும் அந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய பதிவின் அடிப்படையில் தான் வரும். இந்த நாளும் ஒரு கூட்டணி. அதனாலதான் நமக்கு எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆக்கினை தவம் செய்வாங்க, எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்வார்கள். மௌனம் இருக்கிறேன் என்று சொல்வார்கள், எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்ப மகரிஷி என்ன செய்யறாரு? மௌனம்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லிடுவாரு? எண்ணம் வந்து கொண்டுதான் இருக்கும், ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன ஆராய்ச்சி? இது தேவையின் அடிப்படையில் வருகிறதா, அந்த பதிவின் அடிப்படையில் வருகிறதா? அதானே இதான் ஆராய்ச்சி. அப்ப இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும், வரக்கூடிய எண்ணங்களில் 99% தேவையில்லாத எண்ணங்களாக வருகிறது. ஆனால் இவர்கள் என்ன சொல்லி விடுகிறார்கள்? அதுவும் நம்ம முயற்சி செஞ்சு வரலையே, அந்த எண்ணமும் தானா வருதே, அப்ப அது இயல்பாக வருகிறது என்று சொல்லிவிடுகிறார். எல்லா எண்ணமும் இயல்பாக வருகிறது என்று சொல்லுகிறார். எல்லா உணர்வுமே இயல்பாக வருகிறது என்று சொல்லிவிடுகிறார். இப்ப இதுல இந்த அனுபவம் என்பதில்தான், நாம தேவையை மீறிய அனுபவம் என்பதில் வேற என்னென்னலாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபம் வருகிறது, கவலை வருகிறது, பயம் வருகிறது, பொறாமை வருகிறது, பெருமை வருகிறது, துக்கம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, வெறுப்பு வருகிறது. இது எல்லாமே எண்ணம் தானே. இதெல்லாம் எங்க இருந்து வருது? இப்ப அவங்க என்ன சொல்லிவிடுறாங்க? இதுவும் இயல்பாக வருகிறது என்று சொல்லி விடுகிறார்கள்.
அப்ப இறைவனுடைய குணங்கள் என்ன என்று சொன்னால் வரிசைப்படுத்தி இதெல்லாம் சொல்லிட வேண்டியதானே. கோபம், பயம், வெறுப்பு, கவலை, இதெல்லாம் இறைவனுடைய குணம் அப்படின்னு சொல்லிடலாமா? அவர்கள் சொல்வது இறைவனுடைய குணம் இதுதான் என்று இறைவனை குற்றம் சாட்டுவது போல் இருக்கிறது. இந்த கேள்வியை நான் அவர்களிடம் கேட்டு பார்த்தேன். கேட்டு பார்க்கும் போது பதில் எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அது இயல்பாக வருகிறது, அதை அப்படியே விட்டு விடுங்கள், அதை கண்டுக்காதீங்க, விட்டு வருங்கள். ரைட்டு, கண்டுக்காம விட்டுலாம். அதை பிடிச்சி வச்சுட்டு கவலைப்பட வேண்டாம், பிடிச்சி வச்சுட்டு பயப்பட வேண்டாம், அதெல்லாம் கரெக்ட். ஆனால் அது வெளியேறிவிடும் என்று சொல்லுகிறோமே, வெளியேறிவிடும் என்று சொன்னால் வெளியேறிய பிறகு மீண்டும் வருகிறதா இல்லையா? இப்போ ஒரு பயம் என்ற உணர்வு வருகிறது, அதை அப்படியே விட்டுட்டோம், ஆறு போல் ஓடுகிறது என்று விட்டு விட்டோம். ஓடிவிட்டதா? ஓடிவிட்டது. நாளைக்கு மீண்டும் வருகிறதே, நேற்று ஓடி போச்சு, அப்புறம் எப்படி திரும்பி வருது? யோசிக்க வேணுமா வேணாமா? அப்ப நேற்று ஓடிச்சா ஓடலையா? நேற்று கொஞ்சம் தான் ஓடிச்சு, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, இப்படி சொல்லலாமா? அது ஏன் திரும்ப வருது? அது அப்படிதான் வரும், அது இயல்பு என்று சொல்லி விடுகிறார்கள். அது இயல்பு என்று சொல்லிவிட்டார், வாழ்நாள் முழுவதும் சாகும் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, இது வந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று கட்டாயமா? அப்படி இல்லையே. ஏன் மகான்களுக்கு வரவில்லை? ஏன் மகான்களுக்கு பயம் வரவில்லை? ஏன் மகான்களுக்கு கோபம் வருவதில்லை? ஏன் மகான்களுக்கு கவலை வருவதில்லை? அது இயல்பு என்று சொன்னால் அவர்களுக்கும் வர வேண்டும் அல்லவா? ஏன் அங்கு வரவில்லை? நீங்கள் இப்படி சொல்லுகின்ற இந்த உணர்வுகள் முழுவதும் நல்லா சிந்திச்சு பாருங்க. தேவையை மீறி ஒரு மயக்கத்தில் நாம் எதிர்பார்த்த செய்த செயல்களினுடைய அந்த பதிவுதான் இந்த உணர்வுகள். அந்த பதிவிலிருந்து வரக்கூடியதுதான் இந்த உணர்வுகள். அப்படி இல்லைன்னா அந்த உணர்வுகளே கிடையாதுங்க. நல்லா பாருங்க, நீங்க அருகுண சீரமைப்புன்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அதுல பேராசை என்று தொடங்கி இருப்பார். பேராசைங்கிறது என்ன? தேவையை மீறிய, அதானே? ஆசை என்றால் தேவையின் அடிப்படையில், பேராசை என்றால் தேவையை மீறிய. அப்ப அந்த தேவை மீறிய அந்த பேராசைன்னு வரும்போடனே சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வால் மனப்பான்மை, வஞ்சம் என்று வரிசையா சொல்லுவாரு. நீ அந்த பேராசை என்பதை ஆசையாக மாற்றிவிட்டால் கீழே இருக்கக்கூடிய அஞ்சையும் தானா அழிஞ்சு போகும். அதுல இருந்து உருவானதான் இது. பேராசை இல்லாமல் சினம் வருமா? பேராசை இல்லாமல் கவலை வருமா? பேராசை இல்லாமல் பயம் வருமா? பேராசை இல்லாமல் பொறாமை வருமா? பெருமை வருமா? இது எல்லாமே அந்த ஒன்றிலிருந்து தோன்றக்கூடியதுதான். அது ஆசை என்ற நிலையில் இருந்தால் இது எதுவுமே கிடையாது, இந்த உணர்வுகள் எதுவுமே கிடையாது. ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள் நாரன். எந்த ஆசை அருமீன்கள்? அது தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆசை அப்படிங்கிறது கரெக்ட். அதை நிறைவேற்றி கொண்டா முடிஞ்சு போச்சு. அது தேங்கல, அது தேங்கல. இதைத்தான் நம்ம சொல்றோம். நீங்க விலங்குகள் வரை, ஐந்தறிவு ஜீவன் வரை அனுபவம் என்பது எப்படி இருந்தது? தேவை என்ற உணர்வு, அதற்கான முயற்சி, செயல், விளைவு, அனுபவம். அனுபவம் என்பது கரெக்டா இருக்கு. இயற்கை துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்பதை சரியாக உணர்ந்து கொண்டது அந்த ஐந்தறிவு விலங்கினங்கள் வரை. சரியா இருக்கு. வேதாத்திரிய தத்துவம் தெளிவாக இருக்கிறது ஐந்தறிவு விலங்கினங்கள் வரை. அதனாலதான் நம்ம எந்த ஆசிரியர் ஐந்தறிவு விலங்கினங்களுக்கு போய் அகத்தாய்வு பயிற்சி நடத்துவதில்லை. தேவையில்லை, தேவையில்லை. இதே போல உண்மையான அந்த காட்டுவாசிகள், மலை ஜாதியினர் இருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கையை போய் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு அகத்தாய்வு பயிற்சி என்பது தேவையில்லை. ஏன்? அவர்கள் தேவையின் அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அகத்தாய்வு பயிற்சி தேவையில்லை. தேவையில்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அகத்தாய்வு பயிற்சி தேவை. இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த எண்ணங்கள் என்பதை இந்த இடத்துல நம்ம எப்படி பண்ணிக்கிறோம்? அந்த மூணாவது படி என்ற தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம், அதுவுமே இயல்பிலிருந்து வரவில்லை, இறைவனிடமிருந்து வரவில்லை. தேவை இருந்தால் தேவையின் அடிப்படையில் வருகிறது. அந்த முயற்சி இங்க வரும்போது அந்த இடத்துல தேவையில்லாமலும் வருகிறது. எப்படி? அது அந்த அனுபவம் என்ற பதிவு. அந்த அனுபவம் என்ற பதிவு, அனுபவம் என்பது பதிவாக இருக்கிறது. அந்த பதிவு எங்க இருக்குது? அதுதான் கர்மயத்தில் இருக்கிறது. அது எதுக்காக இருக்கிறது? அது எதுக்காக இருக்கிறது? அந்த அனுபவம் என்பதில் எப்படி இந்த பொருளும் இந்த உறவும் தான் கொடுத்தது என்று அதை என்ன பண்ணிட்டோம்? இன்னும் கொஞ்சம் அன்ற தேவையை மீறி அனுபவிச்சோம் இல்லையா? அந்த பதிவு தானே. அந்த பதிவு எதுக்காக இருக்கிறது? இது தேவையில்லாமல் எண்ணம் வருவதற்காகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? அப்படியா? இயற்கை அப்படியா படைச்சிருக்கு? இல்ல, தேவையில்லாமல் எண்ணத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பதிவாக பகிர்ந்து வைத்திருக்கிறேன் என்று இயற்கை சொல்லுகிறதா? ஏன் இதை போய் இயற்கையிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பதிவை பதிந்து வைத்திருப்பது யார்? அந்த அனுபவம் என்ற அந்த இடத்தில் அந்த பதிவு பதிவாக இருப்பாக இருக்கிறதே, அதை பதிவாக பதிந்து இருப்பாக வைத்திருப்பது எது? யார்? அது இயற்கை. இயற்கை எதற்காக? எதற்காக என்று சொன்னால் அது ஒரே ஒரு நோக்கம்தான். எது? விளைவு கொடுப்பதற்காக. தேவை மீறினோம் அல்லவா? அப்ப அங்க இறைநிலையினுடைய நீதி என்ன சொல்லுகிறது? தேவை தேவை அளவுல பூர்த்தி செய்யும் வரை அங்கு எந்த கர்ம வினையும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது, எந்த தப்பும் கிடையாது. அதை மீறினால் அது அந்த மீறுவதற்கு தகுந்த அளவு துன்பம் என்ற ஒரு உணர்வு விளைவாக வரும். இதுதான் செயல் விளைவு தத்துவம். இந்த இடத்துல செயல் விளைவு தத்துவம் தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நான் அதனாலதான் சொல்லுவேன், செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவம், அலை இயக்க தத்துவம், காந்த தத்துவம், இந்த 4 தத்துவம் தெரியாம நீங்க வேதாத்திரியத்தை பேசினால் அது முழுமையாக இருக்காது. இருக்காது. ஆமாம், இருக்கவே இருக்காது. இன்று கூட நான் ஒரு பெரிய பேராசிரியர் அவருடைய உரையை கேட்டேன். 1 மணி நேரம் 10 நிமிஷம் பேசியிருந்தார். காலையில 11 மணிக்கு பேசுறது ரெக்கார்டிங் போட்டிருந்தாங்க, கேட்டேன். 1 மணி நேரம் 10 நிமிஷம் முழுக்க 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 இந்த 4 தத்துவத்தை அவர் அறியாமலேயே 1 மணி நேரம் 10 நிமிஷம் மனப்பாடம் செய்து அப்படியே பேசுகிறார். ஆனால் அவருடைய உரையில் இந்த காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம், கர்மவினை தத்துவம், செயல்விளை தத்துவம் என்பது எந்த இடத்திலும் என்ன இல்ல வரல. அப்ப என்ன அது? கடலின்னு அப்படியே படிச்சுட்டு ஒப்பிக்கிற மாதிரியே இருக்கு. வேதாத்திரியம் அப்படி அல்ல. தமிழானந்த யோகத்துக்கு வர்றவங்க அப்படி இருக்கக்கூடாதுங்கிற நோக்கத்துக்காகத்தான் நாம இவ்வளவு தெளிவா கொடுக்குறோம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த தத்துவத்தை 4 தத்துவத்தையும் தெளிவாக கொடுத்து இதை சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். குரு சொன்னதை முறையாக செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது இல்லாம முடியாது. அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? விளைவாக வருவதற்காகத்தான் அது பதிகிறது, எண்ணமாக வருவதற்காக அது பதியவில்லை. அதனுடைய நோக்கம் எண்ணமாக வரணும். எண்ணமாக வந்து மீண்டும் அந்த தேவையில்லாத செயலை செய்யணும் அப்படின்னு இறைநிலை எண்ணுமா? இறைநிலைக்கு அப்படி ஒரு அறிவு, இறைநிலை என்பது அறிவு தானே, அந்த அறிவு அப்படி செய்ய தூண்டுமா? நிச்சயமாக தூண்டாது. ஏனென்று சொன்னால் அது பேரறிவு. நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அது பேரறிவு. அந்த பேரறிவின் மேல் குற்றம் சுமத்தினோம் என்று சொன்னால், நான் அதை தான் சொன்னேன் அவங்கள்ட்ட, ஒரு மனிதன் மேல் குற்றம் சொல்வது கூட பரவாயில்ல,
இறைவன் மேலேயே குற்றம் சொல்வது என்பது பெரிய கடும் பாவம் என்று சொன்னேன். அப்படிதானே வருகிறது. நிறைய பேர் கூட சொல்றாங்க, எல்லாருக்குள்ள இறைவன் இருக்கிறான்னு சொல்றீங்களே சார். ஆமா. அப்ப என்னை ஓங்கி அறைய சொன்னது அதே இறைவன் தான் அப்படின்னு ஓங்கி அறையிறார், அடிச்சிட்டார். அந்த இறைவன் தான் என்னை அடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்றாரு. இறைவன் தான் அவர்கிட்ட இருந்து பறிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப இந்த இடத்துல என்ன இல்லை, தெளிவு இல்லை. நமக்குள்ளாக இறை நிலை இருக்கிறது, அது அதை பறிக்க சொல்லுகிறதா என்று கேட்டால், நீ நல்லா பாருங்க. ஒன்றை பறிக்க வேண்டும், ஒரு துன்பம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது அதில் ஆள் மனம் என்பது அது வேண்டாம் என்று ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கும். அதை நம்ம கேட்பதில்லை. அங்கதான் நம்ம என்ன சொல்றோம், மேல்மனம் அடிமனம் என்று சொல்லுகிறோம். அந்த உணர்வு என்பது எப்பொழுதும் தடுத்துக்கொண்டே இருக்கும், தடுத்துக்கொண்டே இருக்கும். ஆனா மனசாட்சி என்று ஒன்று உறுத்திக் கொண்டே இருக்கும். இப்பொழுதெல்லாம் தவறு செய்கிறார்கள். நாங்கள் அதுவும் நிறைய 10,000 கோடி 20,000 கோடி அவ்வளவு ஊழல் செய்துவிட்டு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். என்ன, மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். எப்படி சொல்ல முடிகிறது? அவருடைய கான்சியஸ் அங்க, மனசாட்சி அங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் உடனே என்ன பண்ணிடுறாரு அவரு, நெஞ்சு வலின்னு சொல்லி போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்குவாரு பாத்தீங்களா, அங்க வந்துடும். அப்ப அங்க சொல்லிக்கொண்டுதான் இருக்கும், அங்க உணர்த்து கொண்டுதான் இருக்கும். உள்ளொளி, உள் உணர்வு, உள்ள ஒரு தீ என்பது சொல்லிக் கொண்டுதான் இருக்கும். அப்ப இதை செய்வது எது? இந்த மயக்கம், மயக்கம் என்ற அதனால் ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம். அப்ப இந்த கெட்ட எண்ணம் என்று சொல்கிறோமே, தேவை மீறிய எண்ணம் எல்லாம் கெட்ட எண்ணம். இந்த தேவை மீறிய அனுபவத்தினால் பெறப்பட்ட உணர்வுகளும் எது கெட்டதுதான், அதுவும் கெட்டதுதான். அதனால இந்த சினம், கவலை, பொறாமை, பெருமை, பயம் இதெல்லாம் இயல்பான உணர்வு அப்படின்னா சொல்லவே சொல்லக்கூடாது. இது இயல்பு கிடையவே கிடையாது. இயல்பான உணர்வுகள் என்று சொன்னால் அது இன்பம், அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, ஆரோக்கியம், ஆனந்தம், நிறைவு. இதுதான் இயல்பான உணர்வு. மற்ற எந்த உணர்வும் இயல்பான உணர்வு இல்லை. இதெல்லாம் இயல்பாக வருகிறது, அப்படி கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நீங்க சாதாரணமா சொல்லும் போது என்ன சொல்றோம் சார், கோபம் அதெல்லாம் வரத்தான் சார் செய்யும், அது இயல்பு சார். யாருக்கு? அது எங்க இருந்து வந்துச்சு? விலங்கினங்கள்ல தேவையை பூர்த்தி செய்வதற்காக போராடும் போது வந்துச்சு. சரி, தாவரம் என்பதும் உயிரினம் தானே, தாவரம் என்பது உயிரினம் தானே. ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்துனீங்க, ஒரு மரத்தை காய விட்டீங்க, தண்ணி ஊத்தல. அப்ப இது கோபப்பட்டு அங்க போய் அந்த இதை புடிஞ்சிச்சா? ஏதாவது அதுக்கு கோபம் வந்துச்சா? அந்த கோபம் என்ற உணர்வு அந்த தாவரத்துக்கு வந்துச்சா? வரலையே. அப்ப அதை இயல்புன்னு எப்படி சொல்லுவீங்க? இயல்பு என்று சொன்னால் அங்க ஓரறிவுக்கும் உணர்வு இருக்கிறது, அங்கேயும் அங்க அறிவு என்பது இருக்கிறது, அங்க அந்த இறைநிலை இருக்கிறது, உணர்வு என்பது அங்க இருக்குல்ல. அப்ப அங்க இந்த இயல்பான உணர்வு வந்துருச்சா? இதெல்லாம் இடையில வந்தது, இடையில வந்தது. ஆனா நம்ம சொல்லக்கூடிய இயல்பான உணர்வு எல்லாத்துக்குள்ளே இருக்கு, எல்லாத்துக்குள்ளே இருக்கு. எல்லாத்துக்குள்ளே இருக்குன்னா அதுதான் இறை உணர்வு சார். அப்ப ஆனந்தம்ங்கிற உணர்வு தாவரத்துக்கு இருக்கா? மகிழ்ச்சிங்கிற உணர்வு இருக்கா? அன்புங்கிறது இருக்கா? எல்லாமே இல்லை என்று சொல்ல முடியுமா? இருக்கணும், எல்லாமே இருக்கணும், எல்லாமே இருக்கு. ஏன்? அது இறை உணர்வு. இறைநிலை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த இயல்பான உணர்வுகள் இருக்கதான் செய்யும்.
அந்த இன்பம் என்ற உணர்வை உணரக்கூடிய அந்த புலன் என்பது வெளிப்படும் போது அங்க இன்பம். தாவரத்துக்கும் எது இன்பம்? தாவரத்துக்கு இன்பம் இருக்கா இல்லையா? இன்பம் இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி? தொடு உணர்வு என்ற உணர்வு இருக்குதுல்ல, அந்த அழுத்தம் என்ற உணர்வு இருக்குது அல்லவா? அப்ப அதுக்கு அந்த இன்பம் என்ற உணர்வு இருக்கும். ஜில்லுன்னு ஒரு லேச காத்தடிக்கும் போது அந்த மரத்துக்கு எப்படி இருக்கும்? இன்பம் என்ற உணர்வு இருக்கும். அழுத்தம்ங்கிறதுல அது உணரும். அதனுடைய நிலை அந்த அளவுக்கு தான் உணரும். அஞ்சறிவுல அவ்வளவு உணரும். ஆறறிவுல மகிழ்ச்சிங்கிறத அங்க மனதின் அந்த ரசித்தல்ங்கிறதுல அதை உணரக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவன் மனிதன். இன்னும் அந்த ஆனந்தம் என்பதை உணரக்கூடிய ஆற்றல் பெற்றவன் மனிதன் அங்க இருக்கு. ஆனால் அங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை உணரக்கூடிய அந்த ஆற்றல் அங்க வந்திருக்கு. தாவரத்துல நாக்கு இல்ல, சுவை உணர முடியல. அந்த தாவரத்துல பஞ்சபூதங்கள் இருக்கா இல்லையா? சுவை என்பது எங்கிருந்து வருது? நீர் என்ற பூதத்திலிருந்து தானே வருகிறது. நீர் என்ற பூதம் இருக்குதா இல்லையா? பஞ்சதான் மாத்திரை இருக்குதா இல்லையா? நீ 5 பஞ்சபூதங்கள்லயே 5 பஞ்சதன் மாத்திரை வந்துருச்சு இல்ல. அதை உணரக்கூடிய புலன் வரும்போது உணர முடிய தவிர இல்லையா, இருக்குது. இல்லைன்னு சொல்லக்கூடாது. அங்க எல்லாமே இருக்குது. இருக்கணும் அப்படி சொல்லி பாருங்க. இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல அந்த இயல்பான உணர்வு, அதனால சினம் என்பது இயல்பா அப்படிதான் வரும். அப்படி வரணும்னு அவசியம் இல்லை. இல்லை, நீங்கள் தேவையை மீறிய அனுபவத்தின் போதுதான் சினம் என்பது தோன்றியது. அது அனுபவத்தில் இருப்பதால் தான் வருகிறது, இல்லாட்டி வராது. மகரிஷி தெளிவா சொல்லியிருக்காருங்க. இந்த சினம் என்பது அந்த விலங்கினத்திலிருந்தே வந்ததுனால அது நம்மகிட்ட அதிகமா இருக்குதுன்னாரு. அதை என்ன பண்ண முடியல? ஒழிக்க முடியலன்னாரு. கவலைக்கு ஒழித்தல் என்று போட்ட மகரிஷி சினம் தவிர்த்தல் என்று ஏசாமி போட்டீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னது, அது விலங்கினத்திலிருந்து கவலை வரலப்பா, அது வந்ததனுடைய தூரம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஆனா மனிதன் தோன்றும் முன்னமே இருந்து அங்கிருந்தே வந்தது சினம். அதனால ரொம்ப காலமா வந்ததுனால இதனுடைய அழுத்தம் ஜாஸ்தி. ஆனா கவலை என்பது மனிதன் வந்த பிறகு, சமுதாயமாக கூடி வாழ்ந்த பிறகுதான் வந்தது, தோன்றியது. அதனுடைய ஷார்ட் ஸ்பேன், அதனுடைய கால அளவு ரொம்ப கம்மிப்பா. அதை ஈஸியா ஒழிச்சிடலாம்ப்பா. இப்போ சுகர் இருக்கு, ஹோமியோபதி டாக்டர்கிட்ட வர்றாங்க. எவ்வளவு நாளா இருக்கு? 2 வருஷமா இருக்கு. இன்சுலின் போடுறீங்களா, மாத்திரை சாப்பிடுறீங்களா? மாத்திரை தான் சாப்பிடுறோம். சரி, அப்ப அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி பண்ணிடலாமா? சரி பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். இல்ல சார், எனக்கு 15 வருஷமா இருக்கு, 10 வருஷமா மாத்திரை சாப்பிட்டேன், 5 வருஷமா இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப ஒன்றும் பண்றது கஷ்டம்ன்றார். ஏன்? 15 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மாத்திரையை போட்டு 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 அதை அமுக்கிட்டீங்க, போட்டு போட்டு அமுக்கி வச்சிருக்கீங்க. அதனால கஷ்டம். அதுபோலதான் இந்த சினம் என்பது அங்க இருந்து, அந்த விலங்கினங்கள்ல இருந்து, எது ஐயறிவு விலங்கினங்கள்ல இருந்தா வந்துச்சு. 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவுல இருந்தே வந்துருச்சு. அப்ப அதனுடைய அழுத்தம் எவ்வளவு? அங்க இருந்து வந்ததுனால அதை ஒழிக்கிறது கஷ்டம்ப்பா. கவலைங்கிறது இங்க இருந்து வந்தது, மனிதனிடமிருந்து வந்தது. அது ஈஸி. பொறாமை எங்க இருந்து வந்தது? இந்த சமுதாயம்னு மனுஷனா வந்த பிறகு வந்தது. பெருமை எங்க இருந்து வந்தது? இங்க இருந்து வந்தது. பயம் என்பது கூட அங்கிருந்து வந்தது. எங்க இருந்து? விலங்கினங்கள்ல இருந்து வந்துச்சு. இந்த கவலை, பெருமை, பொறாமை
துக்கம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷன்ட்ட இருந்து தான் வந்துச்சு. அதெல்லாம் ஈஸியா ஒழிச்சிடலாம். ஒழித்தல்ங்கிற வார்த்தையை ஏன் போட்டாருன்னு தெரியுதா இப்ப? அதனுடைய அந்த அனுபவத்தினுடைய அந்த பதிவினுடைய அழுத்தம் குறைவு, இதனுடைய அழுத்தம் அதிகம். அப்ப அங்க இருந்தா வந்துச்சு. ஆனா இயல்புல இருந்து வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. அது இயல்பு. இயல்புன்னு சொன்னா இறைவனிடமிருந்து வந்தது. நல்லது மட்டும்தாங்க. அது கூட என்ன வரும்? தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய இயல்பு. அந்த தேவைங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெறும் உணர்வு என்பதுதான். வெறும் தன் உணர்வு என்பது, உடல் உணர்வு என்பது அவ்வளவுதான் இருக்கும். அதான் இயல்பு. இயல்பு. அப்ப இயல்பு நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா தன் உணர்வு நிலையில் இருக்கிறோம். அமைதி. அதாங்க அமைதி. அந்த இடம் தான் அமைதி. அப்ப இது எல்லாமே அதுவா வருது. அதை நீங்கள் மாற்ற முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அதை அப்படியே விட்டு விடுங்கள், ஆறு போல ஓடிவிடட்டும் என்று சொல்லுகிறார்கள். இதை புரிந்து கொள்வதுதான் ஞானம் என்று சொல்லி விடுகிறார்கள். ஆமாம், எத்தனை நாள் ஆறு போல ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறது? அந்த சொல்றவரும் ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறாரு பல வருஷமா. இன்னும் வந்துகிட்டே இருக்கே, ஏன் வந்து கொண்டு இருக்கிறது? இது முழுக்க 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 செயற்கையான எண்ணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல இருந்து வருது? அந்த அனுபவம் என்ற இடத்தில் இந்த பொருளும் உறவும் தான் இதை கொடுத்தது என்ற அந்த மயக்கத்தின் அடிப்படையில் பதிந்த அந்த பதிவுதான் அந்த எண்ணத்தை கொடுத்தது. இந்த மாயையில் வரக்கூடிய எண்ணம். இப்ப புரியுதா? இப்ப பாருங்க, அந்த பதிவு எண்ணமாக வருவதற்காக பதியவில்லை, அது விளைவு வருவதற்காக பதிந்தது. ஆனால் பதிவாக இருக்கிறது. இருக்கிறதா? இப்ப வாங்க, நம்ம ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டோமே, அதுக்கு பதில் இப்பதான் வரும். ஒரு கேள்வியை ஒருவர் கேட்டு விட்டார் ஒரு பயிற்சியில. அந்த கேள்வி 4 வாரமாக அந்த பதிலுக்காகத்தான் இப்பொழுது ஓடிக்கொண்டிருந்திருக்கிறோம். இந்த கேள்வியை இப்ப உங்களுக்கு மறந்திருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆகாமிய கர்மம் என்று மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கிறாரே, ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி செய்யக்கூடிய அந்த செயல், அதுதான் அகாமிய கர்மம் என்று சொல்லுகிறாரே. ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்ட முடியுமா என்று கேட்கிறார். அவர் ஆன்மாங்கிறத ரொம்ப உயர்வாக நினைத்து கொண்டு அந்த ஆன்மாவுக்கு இச்சையை எப்படி நம்ம ஊட்ட முடியுமான்னு கேட்கிறார். ஆன்மாவுக்கு என்ன இச்சை? ஆன்மாவுக்கு இச்சை இருக்கா இல்லையா? ஆன்மானா எது? ஆன்மானா உயிர். அந்த உயிருக்கு ஒரு இச்சை இருக்கிறதா? அது அதுக்குட்ட இருக்கக்கூடிய இச்சை. அது ஊற்ற இச்சை கிடையாது, ஊட்டக்கூடியது இல்லை. ஆன்மாவுக்குன்னு ஒரு இச்சை, அந்த உயிருக்குன்னு ஒரு இச்சை இருக்கிறது. என்னது அது? இச்சை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அந்த உயிரில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்ம வினை இருக்கிறது அல்லவா, அது விலக வேண்டும், நான் தூய்மை அடைய வேண்டும் என்பதுதான் அதனுடைய இச்சை. அதான் உயிரின் தேவை என்று சொல்கிறோம். அதுல இருந்து விலக வேண்டும், இறை உணர்வு பெற வேண்டும், இறைநிலை அடைய வேண்டும் அப்படின்னு போகும். இப்ப ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டின்னு சொன்னோம்னா என்னன்னா, இந்த ஆன்மா என்பதற்குள்ளாக, ஆன்மா என்பது உயிர் என்று சொன்னாலும் அது வெறும் உயிர் என்று சொல்வதில்லை. அதற்கு ஆன்மா என்று பெயர் ஏன் வந்தது? கர்ம வினை என்ற பதிவுகளை தாங்கி இருக்கக்கூடிய உயிருக்கு பேர் தான் ஆன்மா. அப்ப ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டின்னு சொன்னோம்னா இங்க என்ன இது? இப்ப பாருங்க, உணர்வு, உடல் உணர்வு, தேவை. அப்ப இந்த இடத்துல தேவை அப்படின்னு வரும்போது, தேவைன்னு வரும்போது தேவையின் அடிப்படையில் எண்ணம், அந்த தேவை என்று ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மனம் என்ன பண்ணணும்? அந்த 2வது 3வது படிக்கு போகக்கூடாது. ஆனா இந்த மனம் என்ன பண்ணுது? இந்த 7வது இடத்துல மயங்கி இருக்குது இல்லையா, இது 10 படிநிலைகளை சரியாக முடித்திருந்தால் தேவை ஏற்படும் போது மட்டும்தான் 3வது படிக்கு போகும்.
இது 10க்கு போகாததுனால 7ல இருந்து மீண்டும் மீண்டும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தேவை இல்லாமலேயே அது 3வது 4வது படிநிலைக்கு செல்லுகிறது. ஞானிகளுக்கெல்லாம் அப்படி செல்லாது. ஐந்தறிவு விலங்கினங்கள் வரை அதற்கெல்லாம் அப்படி செல்லாது. அப்பெல்லாம் அதெல்லாம் ஞானியா சார்? ஓரளவுக்கு அதெல்லாம் ஞானிகள் தான். ஓரளவுக்கு அந்த பறவைகள் விலங்கினங்கள்லாம் ஞானிகள் தான். ஏன்? அவற்றிற்கு கர்மவினை இல்லை. ஆனால் நான் ஞானம் என்ற அந்த இறைவனை உணரும் தகுதி இல்லை. அவைகளெல்லாம் ஞானிகள் தான். ஆனால் அந்த ஞான நிலையை உணரும் தகுதி இல்லை. நாமெல்லாம் ஞானம் என்பதை உணரும் தகுதி பெற்றவர்கள். ஆனால் நாமெல்லாம் ஞானியர் இல்லை. இதுதான் போன தடவை சொன்னோம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட் இல்லை, ஆனால் தகுதி இருக்கிறது. நம்மிடம் பாஸ்போர்ட் இருக்கு, தகுதி இல்லை. அப்படிதான் சொல்லணும். அவைகளெல்லாம் ஞானிகள் தான். ஆனால் அந்த ஞான நிலையை உணர முடியாது. இங்கு எல்லா மனிதர்களும் ஞானம் என்பதை உணர முடியும், ஆனால் தகுதி இல்லை. தகுதி இல்லாததுக்கு காரணம் என்ன? இங்க என்னது? கர்ம வினை இந்த இடம். அப்ப இந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய பதிவு இருக்கிறப்ப ஏன்னா இது தேவையில்லாமலேயே போகுது. ஏன் இப்ப அப்படின்னு சொன்னோம்னா, நாம அந்த 10 படிநிலைகளை இந்த மனம் நிறைவு செய்யவில்லை. ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்பதற்கு போகவில்லை. எண்ணமாராய்தல், மௌனம்ங்கிறது முழுக்க 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 இந்த மனம் இடையிலேயே திரும்பி சுத்துறத 10ல போய் முடிக்க சொல்றதுக்கு தான் இந்த பயிற்சி. இன்னைக்கெல்லாம் மௌனம்னு சொன்னோம்னா போய் நல்ல டோக்கன் வாங்கி உட்காந்துட்டு 7 நாளைக்கு மௌனம், 7 நாளைக்கு காலையில காபி, டிஃபன், 11 மணி காபி, மதிய சாப்பாடு, சாயந்தரம் டிஃபன், எல்லா டோக்கன் வாங்கிட்டு நேரத்துக்கு சாப்பிட்டு வந்து அப்படியே உட்காந்துட்டு புத்தகம் படிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது 7 நாள் இல்லை. அப்படி அல்ல. 7வது நிலையிலிருந்து சுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனதை 10வது நிலையில போய் அந்த எண்டு பண்ணணும். மனதின் 10 படி இருக்கு இல்லையா, அந்த 10 படி முடிக்கணும். ஐயப்பன் கோயிலுக்கு போறதுல 18 படி முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 18 படி 18 படிங்கிறதுக்கு அதுக்கு எவ்வளவு விளக்கமெல்லாம் வச்சிருக்கிறாங்க. 18 படிங்கிறதுக்கு விளக்கமெல்லாம். அப்ப அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புலன் 5, பொறிகள் 5, இந்த மாதிரி 5 5 5ன்னு சொல்லி ஆணவம், கண்மம், மாயை 3 மொத்தம் கூட்டினோம்னா 18ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கடக்கணுங்கிறதுக்கு தான் 18 படி. நம்மளால 18 வருஷம் போயிட்டா 18 படி கடந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறார். 18 வருஷம் முடிச்சு 23 வருஷம் முடிச்சுட்டு ஒருத்தர் 5 வட்டி 10 வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். எப்படிங்க முடிச்சீங்க? 18 வருஷம் போயிட்டேன், 18 படி முடிச்சிட்டேன். அப்படி இல்லை, அப்படி இல்லை. கடைசி 3 படி தான் ஆணவம், கண்மம், மாயைங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி புலன் மயக்கம், பொறி மயக்கம், இப்படி 5 5 சொல்றாங்க. அப்ப எல்லாத்தையும் சரியா தான் அவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதுபோல இப்ப சாதாரணமாக இந்த மனதின் 10வது படிநிலைக்கு போகணும். அதுக்கு தான் மௌனம். அப்ப அந்த 7ல ரிட்டர்ன் ஆயிடும். அந்த ரிட்டர்ன் ஆகி நம்ம பழகி வச்சிருக்கிறதுனால அது என்ன ஆகுது? இந்த தேவையே இல்லாமல் ஆன்மாவுக்குன்னா என்னதான்? ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தினால் ஏற்பட்ட அந்த பதிவு இருக்கிறே, விளைவு வருவதற்காக காத்திருக்கக்கூடிய பதிவு இருக்கே, அந்த பதிவுக்கு நீ விளைவு வர்றதுக்காகத்தானே இருக்கிற, வரட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு இசையை ஊட்டி இன்னொரு தடவை நம்ம அதை செஞ்சுக்குவோம். இன்னொரு தடவை செஞ்சு இந்த பதிவை இன்னும் கொஞ்சம் ஆழமா பதிஞ்சிருவோம். விளைவு வர்றப்ப அதுக்கும் இதுக்கு சேர்ந்து விளைவு வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி ஒரு செயல் செய்யறோம் பாருங்க, அது மீண்டும் ஆகாமிய கர்மம்னு பதிஞ்சிருது. இதாங்க ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி பதியக்கூடிய பதிவு. அப்ப இது என்னது? ஏற்கனவே அது விளைவு வர்றதுக்காகத்தான் இருக்குது.
அது என்னமாக வரணும்னு இல்லை. ஆனா இங்க என்னாச்சு, இந்த அனுபவத்திலேயே திரும்பி சுத்தினதுனால அந்த பதிவுக்கு போய் ஒரு இச்சையை ஊட்டுகிறது. எப்படி மீண்டும் எண்ணமாக வந்து மீண்டும் அதை செயலை செய்து மீண்டும் அந்த அல்வா சாப்பிடணும். ஏற்கனவே அல்வா சாப்பிட்டு பதிவு இருக்கு, அதுக்கு ஒரு விளைவு வர வேண்டியது பெண்டிங் இருக்கு. எப்படினாலும் விளைவு வரப்போகுது. இன்னொரு தடவை சாப்பிட்டு அதுக்கும் சேர்த்து விளைவு வந்துட்டு போட்டுமே, மொத்தமா வேணும் கட்டிக்குவோம். இது எப்படி இருக்கு தெரியுமா? இது எப்படி இருக்குன்னா, அசல் அச்சா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரியே இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரியே இருக்கு. எப்படி? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதுக்கு வட்டி கட்ட வேண்டி இருக்குது. இதான் ஆன்மாவில் இருக்கக்கூடிய பதிவுன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றது? ஏற்கனவே இந்த 10 லட்சம் இருக்குது, அதுக்கு வட்டி கட்ட வேண்டி இருக்கு, அசலும் கட்ட வேண்டி இருக்கு. வட்டியும் அசலையும் கட்டியா? முதல்ல வட்டியை கட்டு. வட்டியை கட்டுறது தானே விளைவு. அதுக்கு வட்டி கட்டுறதா விளைவு. இப்ப என்ன பண்றோம்? மீண்டும் ஒரு 50,000 கோடிய கடனா வாங்கி, அங்கேயே கடனை வாங்கி அதையே அப்படியே வட்டி கட்டிடுறது. வட்டியையும் என்ன பண்றது? இன்னொரு கடன் வாங்கி 10 லட்சம் கோடிங்கிறத 10 லட்சத்தி 50,000 கோடின்னு வச்சுக்கணும் இல்லையா, அதை வட்டியை கட்டிக்க. எது? இந்த 50,000 மொத்தத்துக்கும் சேர்த்து வட்டியை கட்டிக்கலாம் அப்படின்னு 10 லட்சம் கோடியை 10 லட்சத்தி 50,000 கோடியா மாத்திரம். பார்த்தீங்களா? இப்படியே ஏற்றி ஏற்றி தான் 10 லட்சம் கோடியில வந்து நிக்குது. அப்ப எங்க இருக்கு பாருங்க, இந்த ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி செய்யக்கூடிய, அது ஏற்கனவே விளைவு வர்றதுக்கு இருக்கு, அதுக்கு ஒரு இச்சையை ஊட்டி மீண்டும் செயலை செய்து அதுக்கு சேர்த்து விளைவு வந்துகிட்டோம், மொத்தமா கட்டிக்கலாம் அப்படின்னு தூண்டக்கூடியதுதான் ஆகாமிய கர்மம். இதைத்தான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்து கொண்டு இருக்கிறது. ரைட்டுங்களா? சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இத்தனை வருஷமா 5 லட்சம் கோடி, இந்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி ஏறிடுச்சுன்னு சொல்லி ஒண்ணு சொன்னாங்கல்ல. இவங்க ஆகாமிய கர்மத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்காங்க. ஏன் இவர்கள் பண்ணினார்கள்? அவர்கள் மீது குற்றம் சொல்லலாமா என்று வேதாத்திரி மகரிஷிட்ட கேட்டோம்னா, அப்படிலாம் சொல்லாதன்றாரு. அவங்க ஏன் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வாக்களித்து எல்லாரும் தேர்ந்தெடுத்த மக்கள் எல்லாம் இந்த ஆகாமிய கர்மம் என்பதை வலுவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஒட்டுமொத்தமாக அவர்கள் வலுவாக அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களெல்லாம் திருந்தாமல் அவர்கள் திருந்த மாட்டார்கள். மக்கள் எல்லாம் கெட்டதுனாலதான் அங்க கெட்டது அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. நீங்க எல்லாம் ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, அங்க எவ்வளவு அந்த மாதிரி கூடி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களிடமும் அதே போல கூடி இருக்கும். ஆகாமிய கர்மம் அழுத்தமாக கூடி இருக்கிறது. இதனாலதான் அங்க கூடி இருக்குது. வாழத் தெரியாதவர் வாழும் நாட்டிலே ஆளத் தெரியாதவர் ஆட்சி தான் நடக்கும். இது வேதாத்திரி மகரிஷி சொன்னது. அப்ப இங்க எல்லாம் மனிதர்கள் மாறவில்லை, மனிதர்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. அப்பதான் மகரிஷிட்டு போய், சாமி இந்த சட்டசபையில போய் நம்ம அந்த பயிற்சியெல்லாம் நடத்தணும்னா அவங்க எல்லாம் தெரிஞ்சிட்டா மக்கள் எல்லாம் தெரிஞ்சிருவாங்கல்ல. முடியவே முடியாது பாட்டாரு. மக்கள் எல்லாம் தெரிந்தனால் அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருவாங்க. அவங்க திருந்தனா இவங்க தெரிஞ்சிருவாங்களாங்கிறது இல்லப்பான்ட்டார். அங்க போய் அதை நடத்த வேண்டியது இல்லை. தனி மனிதன் திருந்தினால்தான் அங்க மாறும்ன்றார். அப்ப இங்க திருந்துற மாதிரி சொல்லணும்ல, இந்த தத்துவத்தை திருந்துற மாதிரி சொல்லணும்ல, இந்த வேதாத்திரியத்தை இந்த அளவுக்கு ஆழமாக சொல்லணும்ல. சொல்லி மனிதர்களிடம் அந்த புரிதலை ஏற்படுத்தி விட்டால், இப்ப நம்ம என்ன பண்றோம்? இத்தனை கோடி இருக்கக்கூடிய மக்கள்ல 34 பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதுல 4 பேர் தான் உணர்வாங்கன்னு தெரிஞ்சுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 30 பேர் சத்தியமா உணர மாட்டோம். மீண்டும் இதே ஆகாமிய கர்மத்தை செய்வோம். 7 மணி 33 நிமிடம் ஆகிறது. 7 மணி 40 நிமிடத்து 34வது நிமிடத்திலிருந்து மீண்டும் இப்ப நம்ம ஜூம் க்ளோஸ் பண்ணோம்னா திரும்பவும் ஆகாமிய கர்மத்தை செய்வோம். இப்ப அப்படியே போயிட்டு டைனிங் டேபிள் உட்கார்ந்தோன்னே ஆகாமிய கர்மத்தை தான் செய்ய போறோம். சத்தியமா செய்ய போறோம். ஏன் முடியல சார்? முடியலைங்கய்யா. நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் பர்சனலா எனக்கு அந்த கேள்வியெல்லாம் கேட்கிறாங்க இல்லையா, ஐயா இப்படி இருக்கு அப்படி இருக்கு, முடியல முடியல முடியல. அப்ப என்னாச்சு? அவ்வளவு அழுத்தமாக இருக்கிறது அந்த பதிவு, அந்த அனுபவம் என்பது அவ்வளவு அழுத்தமாக இருக்கிறது, மயக்கம் என்பது அவ்வளவு அழுத்தமாக இருக்கிறது. அப்ப தவம் செஞ்சு
இதை உணர்ந்து உணர்ந்து புரிதல் வந்து 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 மீண்டும் 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 இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருந்தா தான் அது முடியும். அப்ப இப்ப ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி அதன் மூலமாக செய்யக்கூடிய அதை தூண்டி, அப்ப இன்னைக்கு ஒரு தெளிவு மட்டும் வாங்க. அந்த பதிவு எண்ணமாக வர்றேன்னு சொல்லல, கெட்ட எண்ணம் தான். கெட்ட எண்ணம் நான் இயல்பாக வருகிறேன் என்று சொல்லவில்லை. இது தூண்டுகிறது. எது? மயக்கம். மயக்கம் என்பது தூண்டுகிறது. அப்ப அந்த ஆராய்ச்சி தெளிவு முடிவுக்கு என்ற அளவுக்கு நம்ம போய் பழக்க பழக்க பழக்கத்தான் என்னாகும், இது குறையும். இந்த மயக்கம் என்பது குறையும். இப்போ நாம இதை நிறுத்த முடியாது, ஆனால் குறைக்க முடியும். இப்பொழுது இந்த 7:35 முதல் இதை குறைப்பதற்கான முயற்சி செய்வோம் என்ற உண்மையான சங்கல்பத்தோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்று தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தொடர் நிகழ்வில் நம்முடைய சிந்தனையை நாம் வேறு கோணத்தில் சிந்திக்க நம்மளை தூண்டியிருக்கிறார்கள் என்பதை நமக்கு உணர்ந்திருக்கிறோம். ஐயா அவர்களை நாம் தவநிலையில் இருந்து முதலில் வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயா கடந்த வாரம், இந்த வாரம் ஐயா துவங்குகையில் கடந்த வாரம் இந்த நிகழ்வுகளை பற்றி சிறு குறிப்பு வரைந்துவிட்டு பின்னர் பேசினார்கள் ஐயா. நம்மளுடைய உணர்வு பற்றி தான் இருந்தது. கடந்த 4 வாரங்களாக தன் உணர்வு, தன் உடல் உணர்வு, உடலின் தேவை உணர்வு என்று உணர்வுகளை பற்றி ஏற்கனவே கூறியிருந்ததை நினைவுபடுத்தினார்கள். அந்த உணர்வு என்ற நிலையிலும் தன் உணர்வு, உடலின் தேவை, இந்த நிலைகளில் நமக்கு எண்ணம் தோன்றாது. ஆனால் உடலின் தேவை என்ற நிலையில் மட்டும் எண்ணம் தோன்றுகிறது. அதாவது பசி என்ற உணர்வு ஏற்படும் போது அங்கே எண்ணம் தோன்றுகிறது. பசி என்பதும் உணர்வு, தாகம், வெப்பம் என்பதும் உணர்வு, யூரின் கழிப்பது என்பதும் உணர்வு. கழிவுகள் ஏற்படும்போது அது சுகமான உணர்வாக இருக்கும் என்று கூறினார்கள். அதாவது நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மாயை என்பதிலிருந்து உண்மையான விழிப்பு நிலைக்கு உபதேசித்தது தான் கீதை என்று சொன்னார்கள். தேவை நிறைவடையும் போது உணர்கின்ற உணர்வு புறத்திலிருந்து வருவதில்லை, நம்முள் நிலையாக இருக்கும் உணர்வை நாமே உணர்வது. அதை விடுத்து நம்ம பொருள் உறவுகள் தான் இன்பம் கொடுக்கிறது என்று தவறாக புரிந்து கொண்டு மயக்க நிலையில் நாம் வாழ்கிறோம். அதுதான் மாயை நிலை. அதுதான் எனக்கு இன்பம் கொடுத்தது என்ற புரிதலில்தான் உலகில் உள்ள அனைவரும் தேடி தேடி பொருள்களை ஈட்ட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வேதாத்திரிய தூய காந்த தத்துவம் என்பதன் உச்சக்கட்ட மாயையில் இருக்கும் உலகிற்கு சுலபமாக ஐயா வேதாத்திரியுடைய கருத்து விளக்குகிறது. தேவைகள் 3, அதை புரிந்து கொண்டால் அந்த உணர்வு நமக்கு எளிதில் தோன்றும். எண்ணம் என்பது தாட், எண்ணுதல் என்பது திங்கிங். இதை என்று பலமுறை ஐயா அவர்கள் விளக்கியுள்ளார்கள். நாம் சும்மா இருந்தாலும் எண்ணம் வருகிறது. அது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா என்பதை நாம் உணர வேண்டும். தேவையில் அளவில் இருக்கும்போது எண்ணம் தோன்றும், அது நல்ல எண்ணம். பிறர் மனம் தூண்டுதல், பழக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலையில் வரும்போது அதுவும் பதிவுகளின் அடிப்படையில் தான் வருகிறது. எண்ணம் வந்து கொண்டே இருக்கும்போது வரக்கூடிய எண்ணம் அது தேவையின் அடிப்படையில் இருக்கும்போது
அது நல்ல எண்ணமாக என்று அது கெட்ட எண்ணமா என்று ஆராய வேண்டும் என்பது மகரிஷி ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சினம் என்றது உணர்வு, அது விலங்கிடமிருந்து வந்தது. ஆனால் பொறாமை, பெருமை, கவலை, துக்கம் இது போன்ற எண்ணங்கள் நமக்கு இடையில் தோன்றியதுதான். அது சீக்கிரமாக ஒழித்துவிட முடியும். தேவையின் அளவில் வரும் உணர்வு இயல்பான உணர்வு. தேவையை மீறிய உணர்வு கெட்ட உணர்வு, அது இயல்பான உணர்வு அல்ல என்பதை ஐயா அவர்கள் ஆணித்தரமாக விளக்கி கூறினார்கள். ஆன்மா என்பது கர்மவினை என்ற பதிவை தாங்கிக் கொண்டிருப்பது. மனம் அந்த 10 நிலையில் இருந்து போய் சேரும்போதுதான் அது இறைநிலையை உணர முடியும். தேவை இல்லாத பொழுது அது 3வது படிநிலை மற்றும் 4வது படிநிலையே நின்று கொண்டிருக்கிறது. அது மயக்க நிலை. ஐயா அவர்கள் இன்று கூறுகையில் ஆகாமிய கர்மம் எவ்வாறு அதிகமாகிறது என்பதை தெளிவாக விளக்கியுள்ளார்கள். அதை நாம் மீண்டும் மீண்டும் நாம் கேட்டு அதில் தெளிவடைந்து தவம் செய்து அதை கூட்டாமல் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய விளக்கமாக இருக்கிறது. ஆகாம கர்மத்தை முழுவதுமாக நிறுத்திவிட முடியாது, நாம் குறைக்க முடியும் என்பதை தெளிவாக விளக்கியுள்ளார்கள். நன்றிங்க ஐயா, மிக சிறப்பு. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் செஷன் இருக்குங்களா ஐயா? அம்மா வாழ்க வளமுடன் உண்டு. வாழ்க வளமுடன் ஐயா. சங்கர் ஐயா, இங்கே அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஒவ்வொரு வாரம் வேதாத்திரிய காந்த தத்துவத்தை நல்ல வித்தியாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுல இன்னைக்கு வந்து சொன்னது தன்னுணர்வு, தேவையின் அடிப்படை, இதெல்லாம் நிறைய சொன்னீங்க. கேள்விய, அதாவது தன்னுணர்வு பெறதுக்கு தான் நம்ம தியானம் பண்றோம். அந்த புலன் இன்பத்திலிருந்து விடுபட்டு தன்னுணர்வு பெறதுக்கு நம்ம தியானம் பண்ணிட்டே இருக்கோம். இல்லைங்க, அதுக்கெல்லாம் தியானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. தவறான புரிதலுங்க. தன்னுணர்வு பெறுவதற்காக தியானம் செய்கிறோம் இல்லை. தன்னுணர்வு பெறுவதற்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். அதைத்தான் நான் சொல்றேன், அதைத்தான் நான் கேக்குறேங்க. சும்மா இருந்தா போதும். தியானம் எதுக்கு பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த தியானம் பண்ணலைன்னா நம்ம மனம் பீட்டா வேவ்லயே நிக்குது. அது என்ன பண்ணுது, இந்த ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி தேவையில்லாத எண்ணங்களை ஊட்டி தேவையில்லாத செயல்களை செய்ய தூண்டுது. அது ஆல்பாவுக்கு வந்து இந்த தேவை அளவுல நின்றுகிட்டு தேவையில்லாதது வராம, அந்த எண்ணம் வராம இருக்கிறதுக்காகத்தான் தவமே தவிர, தவம் அதை பண்ணிவிடும் இதை பண்ணிவிடும் அதை பண்ணிவிடும் எதுவும் பண்ணாது. இன்னைக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு அப்படியே தியானத்தை வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்து அப்படி பண்ணக்கூடிய ஒரு பெரிய மூத்த பேராசிரியரை நான் பார்த்திருக்கிறேன். அவர் இப்ப எப்படி இருக்காருன்னு சொன்னோம்னா, கோடியாக பேராசைப்பட்டு கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னு கேட்டா, அவர் தவம் மட்டும் செய்தார், தற்சோதனை செய்யவில்லை. அப்ப தவம் பண்றதுங்கிறது செயல் மாற்றத்துக்கு தானே தவிர, தவம் பண்ணி நம்ம தன்னுணர்வுக்கு போகணுமா? இல்ல, ஒண்ணுமே பண்ண வேணாம். சும்மா விட்டீங்கன்னா தன்னுணர்வு தானா வரும். அதான் அந்த தன்னுணர்வு தானா வர்றதுக்கு நம்ம இது பண்ணாலும், இந்த புலனின்ப வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற அனுபவம் பூரா மறுபடியும் அந்த மாயைக்கு இழுத்துட்டே தான் இருக்கு. அததான் மகரிஷி என்ன சொல்லிட்டாரு, நீ விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியதை அந்த இடத்துலயே அப்படியே பார்க்கலாம்பான்னு சொன்னாரு. அப்ப அவர் சொன்னது எது? தன்னுணர்வு. அப்ப விட வேண்டியதை விடுவதற்குத்தான் தியானம். அந்த தியானம் பண்ணி, இதெல்லாம் நான் தேவையில்லாம நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தியானம் பண்ணா என்ன வரும்னா, தேவையில்லாம சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம சேர்த்துக்கிட்டு இருக்கேன், இப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ரைட்டுங்களா? ஆமாங்க. அப்ப அதை குறைக்க ஆரம்பிப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த விழிப்புணர்வோட வாழ முடியும். ஆனா நம்ம குடும்பத்திலயும் சமூகத்திலயும் வாழும்போது இந்த தேவையில்லாம வாழவே முடியாது. அப்ப அவங்க ஐயா, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், சப்பக்கட்டு கட்டுறோம். நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அப்படி இருக்காங்களே, அதனால நான் தன்னுணர்வு பெற முடியவில்லை. அதையும் அப்படி அவங்க நீங்க சாப்பிடுறீங்களா சாப்பிட்டுங்க, நீங்க வாங்கிக்கிறீங்களா வாங்கிக்கங்க, என்னமோ பண்ணிக்கங்க, ரைட்டு பண்ணி கொடுத்துட்றோம். நம்ம அளவுல என்ன பண்ணிடுறோம், நாம வந்து
தேவைன்னா சாப்பிட்றோம், தேவைன்னா போடுறோம். இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க? நீங்க தேவைக்கு மட்டும்தான் சாப்பிட்றீங்க. நீங்க தேவைக்கு மட்டும்தான் துணி எடுத்துக்கிறீங்க. நீங்க தேவைக்கு மட்டும்தான் எதையுமே அனுபவிக்கிறீங்க. ஹோட்டலுக்கு போறீங்க, எல்லாருக்கும் என்ன பண்றீங்க? வகை வகையா வாங்கி கொடுக்குறீங்க. நீங்க 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு எந்திரிச்சிடுறீங்க. நீங்க உங்க அளவுல இருந்துட்டு, நீங்க உங்க தன்னுணர்வை பெறுவதில் எந்த தடையும் இல்லை. அவங்களுக்காக அவங்கலாம் சாப்பிடும்போது நான் மட்டும் எப்படி இட்லி சாப்பிட்றேன்னு சாப்பிட்டோம்னா நம்ம மயங்கிடுறோம். அதாங்க. ம். அப்ப அந்த நம்ம தன்னுணர்வு பெறுறதுல நமக்கு ஒண்ணும் தடை இல்ல. தடை இல்ல. அதான் நான் நம்ம அஹ், நம்ம சொல்லுங்க. விழிப்புணர்வோட எடுத்துக்கிறோம் ஐயா. அதான் சூழ்நிலை வந்து நம்மளையும் இழுத்துருது. நீங்க அதான் சொல்றது அதான். வாஸ்தவம் தான். இப்ப ம். இப்ப இப்ப நான் இப்ப பேசிட்டு இப்ப மியூட்ல போட்டேன். போட்டுட்டு ம். கேள்வி பதில் செஷனுக்கு முன்னாடி என்னாச்சு? இப்ப இடையில வந்து மியூட்ல போட்ட உடனே என் பையன் வந்து என்ன கேக்குறான்? அந்த வாழைப்பூ புளிக்குழம்புக்கு தோசை ரொம்ப நல்லா இருக்கு. ஒண்ணு சாப்பிடுறீங்களான்னு கேக்குறேன். நான் இப்பதானே சொல்லி முடிச்சேன். உடனே அங்க ஒரு கேள்வி வருது, தூண்டுது பாருங்க. அதான் ஐயா. எனக்கு எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு பசியே இல்ல. எனக்கு வேண்டவே வேண்டாம். இல்ல ஒரே ஒரு தோசை அப்படின்னா பாத்தீங்களா? சோதனை. அதான். இறைவன் சோதனையை கொடுக்கிறான். ரைட்டுங்களா? அதான். அது என்ன சொல்ல? அது அந்த வாழைப்பூ குழம்பு, வாழைப்பூல ஒரு புளிக்குழம்பு. அது மதியம் சாப்பாடு சாப்பிட்டதோட தோசைக்கு ரொம்ப ருசியாவே இருக்கு. ஏன் இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லணும்? அதான். ஒரு தூண்டுதல். அதான். ரைட்டுங்களா? நீங்க சொன்ன மாதிரிதாங்க 35 நிமிஷத்துல இருந்து நம்ம அடுத்த நிலைக்கு போயிடுறோம் அப்படி சொன்ன மாதிரி. போயிடும். இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம திரும்ப 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 இதை பேசிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இப்ப இன்னைக்கு பேசுனதுனால நான் வந்து இன்னைக்கு தோசையை சாப்பிடல. சரி. இப்ப இப்ப நான் இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் நான் தொண்டையிலேயே கத்துனதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு 2 தோசை சாப்பிடுவதை நிறுத்தி இருக்கிறேன். இதுதான் எனக்கு பலன். கண்டிப்பாங்க. நல்ல இதுங்க. அப்படிதாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற வேண்டியிருக்குங்க. ஆனா இந்த அளவுக்கு பேசியே நம்மளால முடியலையே. ஆனா இன்னைக்கு நம்ம வேதாத்திரி ஆசிரியர்கள் எதுவுமே பேசுறது இன்னைக்கு இந்த அவர் 1 மணி நேரம் பேசுனதை கேட்டேன். எனக்கு என்னடா அது இவ்வளவு பெரிய பேராசிரியர் எங்க பெரிய உயர்ந்த இடத்துல போய் பேசி இருக்கிறாரு. அங்க இருந்து பேசி இருக்கிறாரு. எனக்கு அதை கேட்கும்போது இந்த தத்துவமே வராம சும்மா அப்படியே ஒப்பிக்கிறார். அப்ப எப்படி ஆமா. மாற்றம் வரும்? மாற்றம் அதான். வரும். அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால நம்ம தமிழானந்த யோகத்துல வரக்கூடிய ஆசிரியர்கள் இதை உணர்ந்து கொண்டு இந்த உணர்வோடு போய் நீங்க என்ன பண்ணணும்? மன்றத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நீங்க பேசணும். கண்டிப்பா. அதான். ஆ, இதுதான் வேதாத்திரி மகரிஷியினுடைய ஆன்மாவனுடைய ஆசையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதே ஃப்ளோல போனோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க. நன்றிங்க.